அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மள்கிட்ட எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் வேலை பண்ணுற ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கீபோர்ட் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம் கனெக்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம் கனெக்டர் வந்து டேமேஜ் ஆகியிருக்குது. இதை ஒருக்கா சரி செஞ்சு தாங்கன்னு சொல்லி கொண்டாந்துருக்கிறாங்க. இன்றைக்கு இதையும் வந்து நம்முடைய எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட இந்த யூடியூப் சேனலில் இந்த பழுதையும் வந்து எப்படி சரி பண்ண போகிறோம்ன்றதான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் பண்ணுற நம்மளாலையும் இதையும் வந்து நம்மளால் சரி செஞ்சு கொடுக்க முடியும். நீங்கள் இப்போ தான் புதுசாக ரிப்பேரிங் வேலை பழகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆழ்ந்த பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், என்னடா எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் வீடியோக்கள் போடாமலுக்கு இந்த மாதிரி மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, நம்மள்கிட்ட வந்து ரிப்பேரிங் பழுது பார்க்க வர கஸ்டமர் பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி ஒரு கீபோர்ட் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க சொன்னால் சிம் கனெக்டர் வந்து பழுதாக இருக்குது, இதை வந்து சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கொண்டு வந்துருக்கிறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் நான் வந்து இந்த மொபைல் ஃபோன்லேயும் இருக்கிற இந்த சிம் பழுதை வந்து எப்படி மாற்றி சரி பண்ண போகிறோம்ன்றது தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன்னு. இங்கே பார்த்தீங்க சொன்னால் 2 சிம் கனெக்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து இன்றைக்கி இதில் இருக்கிற இந்த டேமேஜாக இருக்கிற 2ஐயும் இதில் இருந்து பிரித்து எடுத்து போட்டு எப்படி நாங்கள் புதுசாக வந்து இந்த சிம் கனெக்டரை வந்து எப்படி மாற்றி சரி பண்ணலாம்ன்றதை இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன்னு. பார்த்தீங்க சொன்னால் கிரீண்டல் T10 மாடல். இப்போ நாங்கள் இந்த ஃபோனை வந்து பிரித்து கொள்ள போகிறோம். பிரிச்சுட்டு இதில் இருக்கிற இந்த டேமேஜ் ஆகிருக்கிற சிம் கனெக்டர் 2ஐயும் இதில் இருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இந்த டேமேஜ் ஆகவங்களுக்கு புதுசாக இருக்கிற இந்த பின்னை எப்படி மாற்றி சரி பண்ணலாம்ன்றது தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்க சொன்னால் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருக்கிறோம், ஒரு டியூசர் எடுத்துருக்கிறோம், மற்ற பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி PCB கோல்டர் எடுத்துருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் ஃபோனை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்க சொன்னால் டிஸ்பிளே வந்து கவனம் வச்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்பிளே வந்து நான் கலட்டி வச்சுட்டு தான் இந்த இடத்த வந்து கீட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் கீட் பண்ணுற நேரம் பார்த்தீங்க சொன்னால் இங்கே வந்து டிஸ்பிளே வந்து எங்களுக்கு கீட்டுக்கு பார்த்தீங்க சொன்னால் அதோட தன்மை பார்த்தீங்க சொன்னால் டிஸ்பிளே வந்து நிறம் மாறும். பார்த்தீங்க சொன்னால் கூடுதலாக கீட் பண்ணிங்க சொன்னால் டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ப்ரோக்ராம் செட்டிங்ஸ் எல்லாம் சரியாக தெரியாது. பார்த்தீங்க சொன்னால் டிஸ்பிளேயில் வந்து ஒரு கருப்பு நிறத்துக்கு வரும். அதனால் வந்து நாங்கள் டிஸ்பிளே வந்து முதல்ல கலட்டி கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஸ்ட்டு கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்தணும். பேஸ்ட்டு பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் குயிக்காக வந்து பிரித்து எடுக்க முடியும். பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் ப்ளோயரை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வந்து போட்ட மறுபக்கத்தில் இந்த மாதிரி PCB கோல்டரில் பூட்டிட்டு இப்போ நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, இந்த ஸ்டீக்கரை வந்து நாங்கள் இதிலேருந்து எடுத்துடணும். இல்லைன்னு சொன்னால் கீட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உருகிடும். டிஸ்பிளேயும் இதையும் வந்து நாங்கள் பிரித்து எடுத்து வச்சுட்டு தான் செய்யணும். இல்லைன்னு சொன்னால் எல்லாம் டேமேஜ் ஆகிரும். இதை பார்த்தீங்க சொன்னால் கீட்டுக்கு இலாயிரும். இப்போ வந்து நாங்கள் இதை தனியாக எடுத்து வச்சு இதை பிரித்து எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்க சொன்னால் இதை எடுக்கிற நேரம் பார்த்தீங்க சொன்னால் இந்த இடத்துல சின்ன சின்ன குட்டி ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர்கள் இருக்கும். நீங்கள் அதை வந்து கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, இந்த மாதிரி ப்ளோயர் எடுத்துருக்கிறேன்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. 2க்கும் பேஸ்ட்டு வச்சுருங்க. கலெக்டர் நேரம் பார்த்தீங்க சொன்னால் போர்ட்லேருந்து எடுக்கணும், கவனமாக எடுக்கணும். ஓவர் கீட் கொடுக்காதீங்க. ஓவர் கீட் கொடுத்தீங்கன்னு சொன்னால்
எரிஞ்சு டேமேஜ் ஆகிரும் போட்டு. பார்த்தீங்கன்னா கலட்டி எடுத்துட்டோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது டேமேஜ் ஆகி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரைக்கிற வாசி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, நாங்கள் போர்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ரெண்டையுமே பிரித்து எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பிசிபி ஹோல்டர் வந்து தேவைப்படாது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் பிரித்து எடுக்கிற நேரம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டர் வந்து ஹீட் பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் உடனே வந்து அதிலிருந்து, அதாவது ஈயம் வந்து இலை இருக்கிறனால பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து ஈயம் மெல்ட் ஆகிறபடியாக டக்குன்னு வந்து உருகி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பெரியால் கொஞ்சம் வந்து தட்டுப்பட்டாலும் கூட இந்த மாதிரி டியூசரில் எடுக்கிற நேரம் இந்த மாதிரி எடுக்கிற நேரம் சரியான பொறுமையாக, அதாவது இதிலேருந்து எடுக்கிற நேரம் வந்து பொறுமையாக, அதாவது இதில் எடுக்கிற நேரம் கச்சிதமாக எடுக்கணும். கொஞ்சம் இங்கே அதில் வந்தாலும் கூட இதில் கட்டுப்பட்டோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ட் கெப்பாசிட்டர்லாம் கலண்டரும் அது அந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆகிருச்சுன்னு சொன்னால் நாங்கள் திரும்ப வந்து வச்சு செய்கிறது வந்து சரியான கஷ்டமான வேலையாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சின்ன சின்ன காம்போனட்டாக இருக்கிறபடினால கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் பிரித்து எடுக்கிற நேரமே இந்த இதில் இருக்கிற ரெசிஸ்டனோ கெப்பாசிட்டரை வந்து அதிலேருந்து ரிமூவ் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் பிரித்து எடுத்துட்டோம். பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கொள்ளணும். க்ளீனரை வச்சு அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் சிம் கனெக்டர் இல்லைன்னு சொன்னால் சொக்கெட்டை வச்சு அதில் ரீப்ளேஸ் பண்ண வெளிக்கிடணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள், நாங்கள் இப்போ வந்து க்ளீனரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் ஒட்டி கொள்ளலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் சிம் கனெக்டர் மாற்ற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட சால்டரிங் வந்து நல்லா கிளியராக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்களே, இந்த மாதிரி சிம் கனெக்டரை வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு நாங்கள் வந்து 6 பின்னையும் வந்து ஒட்டி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா சத்தாம்படி வந்து நீட்டாக கிளியராக வந்து ஒட்டி எடுத்துக்கிறோம் பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒட்டிக்கொள்ளலாம். இந்த பின்னையும் ஒட்டிக்கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம் கார்டு கனெக்டர் ரெண்டையும் மாற்றி சரி பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் பிரித்து எடுத்த டிஸ்பிளேயும் ஸ்டிக்கரையும் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து டிஸ்பிளே இதில் ஒட்டிக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒட்டுறதுக்கு முதல்ல இந்த இடத்துல இப்படி பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுருங்க. வச்சுட்டு தான் நீங்கள் ஒட்ட வலிக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஒட்டு வந்து கிளியராக இருக்காது. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்ன
பின்னை மாற்றியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னால் இதில் இருந்து கலெக்ட் டிஸ்பிளே மாற்றிட்டோம். டிஸ்பிளே மாற்றல பார்த்தீங்க சொன்னால் இதில் இருந்து டிஸ்பிளே இந்த டேமேஜ் ஆகின சிம் கனெக்டரை கலட்டுறதுக்காக பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் இந்த டிஸ்பிளே கலட்டியிருந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே, நாங்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் இதிலேருந்து இந்த ஃபோன்லேருந்து பிரித்து எடுத்த டேமேஜ் ஆகின சிம் கார்டு கனெக்டர் சொக்கெட் பின். இப்போ பார்த்தீங்க சொன்னால் இங்கே வந்து புதுசாக 2 பின்னை மாற்றி சரி பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நண்பர்களே பார்த்தீங்க சொன்னால் கீபோர்ட் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க சொன்னால் எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுறவங்களும் பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் வர சின்ன சின்ன பழுதுகளை வந்து நாங்களும் சரி செய்ய முடியும். பார்த்தீங்க சொன்னால் சார்ஜிங் பின்னாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் சிம் கனெக்டர் சொக்கெட்டாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் மைக்காக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், இதை வந்து இந்த மாதிரி நாங்களும் சரி செய்ய முடியும். பார்த்தீங்க சொன்னால் சரி செய்ய முடியும். மொபைல் ஃபோன் வந்து பிரிக்கிற நேரம் பார்த்தீங்க சொன்னால் போர்டு வந்து பார்த்தீங்க சொன்னால் ஹீட் பண்ணி கலட்டுற நேரம் பார்த்தீங்க சொன்னால் போர்டில் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு முதலாவது நாங்கள் முதல்ல மொபைல் ஃபோனை பிரிக்க பழகணும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சிம் கனெக்டராக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் டிஸ்பிளேயாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் சார்ஜிங் பின்னாக இருந்தாலும் நாங்கள் பிரிக்கிற நேரம் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமலுக்கு போர்டில் இருந்து பிரித்து எடுக்க பழகணும். பார்த்தீங்க சொன்னால் இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க சொன்னால் சரியாக மாற்றி ஒரு புது மொபைல் ஃபோனில் எப்படி சிம் கனெக்டர் வருமோ அதே மாதிரியே சிம் கனெக்டர் சொக்கெட்டை மாற்றி சரி பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டப்படி இருக்குது. நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்முடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் மொபைல் ஃபோன் ரிப்பேரிங் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.